கொலையாளி யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல கன்ஃபார்ம் ஆயிடும். அப்போ யாரு கொலையாளின்னு இன்னும் தெரியாமலே தான் எங்க வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்களா? கொலையாளி எங்க இருக்காங்களோ அங்கதானே எங்க கவனமா இருக்கும். எனக்கு அப்படி தெரியலையே. நீங்க வீணா எங்களை சந்தேகப்பட்டு உண்மையான கொலையாளியா தப்பிக்க விட நினைக்கிறீங்க. தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க தான் தேவையில்லாம இப்ப இங்க வந்திருக்கீங்க. மேடம், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்க வெயிட் பண்றோம் சார். ஆனா உண்மையான கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். உங்க முடிவை தெரிஞ்சுக்கணும் தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ருத்ராவை தலையில அடிச்ச ராட்ல இருந்த கைரகை யாருதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தகவல் கொடுப்பாங்க. அது வரைக்கும் இந்த வீட்ல இருந்து யாரும் வெளியில போக கூடாது. அதுக்கான ஆர்டரையும் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஃபாரன்சிக் ஆபீசர் ஞானசேகரன் தான் கால் பண்றாரு. இரும்பு ராட்ல இருக்கிற கைரகை யாருதுன்னு இப்ப சொல்லுவாரு. போன ஸ்பீக்கர்ல போடுறேன், நீங்க எல்லாரும் கேளுங்க. ஹலோ சார். ஞானசேகரன் சார். சொல்லுங்க சார். இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க சொல்றதை கேட்கணும்னு போன ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். நீங்க தகவல் என்னவோ அதை சொல்லுங்க. ஓ அப்படியா? ஆமா சார், சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் மாயன் சார். சொல்லுங்க சார். என் கையில இருக்கிற ரிப்போர்ட்டை அப்படியே சொல்றேன் சார். ஓகே சார், சொல்லுங்க. கொலை செய்யப்பட்ட ருத்ராவை அடிச்ச இரும்புராட்ல இருக்கிற கைரேகையும் டிஜிபி சார் வீட்ல இருக்கிறவங்க கைரேகையும் மேட்ச் பண்ணி பார்த்ததுல கனகா, பார்த்திபன், சிவகாமி இவங்க யாருடைய கைரேகையும் மேட்ச் ஆகல. துளசி கைரேகையும் மேட்ச் ஆகல. பைரவி மேடம் கைரேகையும் மேட்ச் ஆகல. சார், நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா? சார், நான் ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணி சொன்னேன்னா 100% கரெக்டா இருக்கும். இத நீங்க வேற எங்கயாவது வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. நோ சார், நோ. தேங்க்யூ சார். இப்போ உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சா இன்ஸ்பெக்டர்? ஃபாரன்சிக் ரிப்போர்ட் தானே வந்திருக்கு. இன்னும் மத்த விசாரணைலாம் இருக்குல்ல. நீங்க எத்தனை தடவை வேணாலும் விசாரணை பண்ணலாம். நாங்களும் கோஆபரேட் பண்ண ரெடியா தான் இருக்கோம். ஆனா உண்மையான கொலைகாரன் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். கூடிய சீக்கிரம் சொல்றேன். இப்படியே சொல்லிக்கிட்டு எங்க வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க. போங்க சார், யார் குற்றவாளின்னு கண்டுபிடிங்க முதல்ல. உண்மையான கொலைகாரனை கோட்டை விட்டுட்டு இங்க வந்து நிக்காதீங்க. போங்க போங்க, போய் நல்லா யோசிச்சுட்டு வாங்க. அதுக்குள்ள நானே கொலைகாரனை கண்டுபிடிச்சு உங்களுக்கு தகவலையும் கொடுக்கறேன். அதுக்கப்புறமாவது குற்றவாளிய அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? போங்க. அம்மா, வா துளசி. ஏம்மா இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? அதான் உங்க கைரேகை இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? துளசி, எனக்கு குழப்பமே அதுலதான். இரும்பு ரோட கையில எடுத்தவ நான், அதால ருத்ராவை அடிச்சவளும் நான் தான். அப்ப அந்த இரும்பு ரோட்ல ஏன் கைரேகை தான் இருக்கணும். ஆனா இல்லன்னு சொல்றாங்களே, அவங்க ஏன் அப்படி சொல்லணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, உங்க கைரேகை இல்லைன்னு சொன்னது நல்லது தானேம்மா, அதோட விட்டுருங்கம்மா.
அது எப்படி விட முடியும்? என் கைரேகை அதுல இல்லனா அது எப்படி இல்லாம போச்சுன்னு தெரியணும்ல. நீ ஏதாவது செஞ்சியா? அம்மா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் பாத்துக்கிறேன்னு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க ப்ளீஸ். இந்த பிரச்சனைய நீங்க விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். இத பாரு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ எதையோ சரி பண்ணிருக்க, உண்மைதானே? என்ன காப்பாத்த நீ ஆபத்துல மாட்டிக்காத துளசி. எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நமக்கு இனி ஒரு பயமும் இல்ல. யாருமா? யாரோ ஞானசேகரனா, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிடுறாரு. ட்ரூ காலர்ல அப்படிதான் காட்டுது துளசி. அம்மா, நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம், தைரியமா அட்டென்ட் பண்ணி பேசுங்க. சரி துளசி, நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், நீயும் கூடவே இரு. சரிம்மா, நீங்க ஸ்பீக்கர்ல போடுங்க. வணக்கம் மேடம், நான் ஞானசேகர், ஃபாரன்சிக் ஆபீசர் பேசுறேன். சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். நீங்க கொஞ்சம் குழப்பத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எனக்கு எல்லா விவரமும் தெரியும். துளசி மேடம் என்கிட்ட டீடைலா சொல்லிட்டாங்க. இரும்பு ராடுல உங்க கைரேகை தான் இருந்துச்சு, அத நான் கிளியர் பண்ணிட்டேன். அதுல உங்க கைரேகை இல்லன்னு நான் தெளிவா ரிப்போர்ட் எழுதி கொடுத்துட்டேன். இனி நீங்க ரிலாக்ஸா இருங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. உண்மையான கொலைகாரன் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான், அவனை கண்டுபிடிக்கணும், நிச்சயம் சிக்குவான். நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையுமே காப்பாத்திட்டீங்க சார். மேடம், இதெல்லாம் நீங்க துளசி மேடம் சொல்லுங்க, அவங்க தான் துணிஞ்சி உங்களை காப்பாத்திருக்காங்க. மேடம், எனக்கு டிஜிபி சார் கடவுள் மாதிரி, எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. இன்னைக்கு நான் இந்த வேலையில இருக்கேன், நல்லா இருக்கேன்னா அதுக்கு சார் தான் மேடம் காரணம். அந்த நன்றி கடனுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் விசுவாசமா இருப்பேன். நீங்க எந்த கவலையும் படாதீங்க, நீங்க நிம்மதியா இருங்க, நான் உங்க கூட இருக்கேன். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் மேடம். மேடம், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். துளசி மேடம் பக்கத்துல இருக்காங்களா? இருக்கா, கொடுக்கறேன். சார், நான் பக்கத்துல தான் இருக்கேன், போன் ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கோம், நீங்க பேசுங்க சார். இன்ஸ்பெக்டர் மாயனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, அவரை நாங்க இது வரைக்கும் பார்த்தது கூட இல்ல. ஆனா மாயன் உங்களை குறி வச்சிருக்கான். உங்களை எப்படியாவது இந்த கேஸ்ல சிக்க வைக்கணும், உங்களை பழி வாங்கணும்னு ரொம்ப ஆவேசமா இருக்கான். என்ன காரணம்னு எனக்கு தெரியல. மேடம், நீங்க மாயன் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க, அவன் நல்லவன் இல்ல. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம், நான் போனை வச்சிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. துளசி, அம்மா, நான் உன்னை எப்படி எல்லாம் திட்டிருக்கேன், உன் மனச வேதனைப்படுத்திருக்கேன். ஆனா நீ... அம்மா, அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சுமா, அதையெல்லாம் மறந்துருங்க. இந்த குடும்பத்தோட கௌரவத்தை நீ காப்பாத்திட்ட துளசி, காப்பாத்திட்ட. அதுக்கு தாமா நான் இருக்கேன். அம்மா, நீங்க மட்டும் ருத்ராவை அடிக்கலன்னா ருத்ரா என்ன துப்பாக்கியால சுற்றுப்பா. நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ஏன் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்துவேன் துளசி, அது என்னோட கடமை. அதத்தாமா நானும் செஞ்சிருக்கேன். இப்ப உங்களுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கா? துளசி, மாயையே உன்னை பழி வாங்கணும்னு சொல்றான். அதாம்மா எனக்கும் தெரியல, அவன் யாரு, அவன் எதுக்கு என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறானோ தெரியல. கண்டுபிடிக்கிறேம்மா, அதையும் நான் சால்வ் பண்றேன். துளசி, நீ ஆபத்துல மாட்டிக்க கூடாதுமா. உங்க ஆசீர்வாதம் இருக்கும்போது எனக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. நடக்கலையடா, நடக்கலையே.
உன்னை கொன்னவளை அரெஸ்ட் பண்ணி போய் இன்னைக்கு என்கவுண்டர்ல போட்டலாம்னு நினைச்சேன். தம்பி, உன்னை கொல்லவளெல்லாம் பழி தீக்கணும்னு நினைச்சேனே, நடக்கலடா. நடக்கலையே. டேய் தம்பி, அவ இன்னைக்கு வேணா தப்பிச்சிருக்கலாம், நாளைக்கு அவ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. நாளைக்கு தான் அவளுக்கு கடைசி நாள். இவன் நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு தடவை என்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணானே, அவன் தானே இது? நான் மாட்டேன்னு சொல்லவும் சூசைட் பண்ணிக்கிட்டான். அவளை சும்மா விட மாட்டேனா? ஓ, இவனுக்காக தான் மாயா என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறானா? இந்தாங்க. ருத்ராவை கொலை பண்ணது யாருன்னே தெரியலங்க. கூடி சீக்கிரம் உண்மை தெரிஞ்சிரு சிவகாமி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. துளசி, கனகா எங்க? அவ மாடியில இருக்காமா. ஏன் கீழே வரலையா? ருத்ரா இறந்ததுல இருந்தே அவ மேல ரூம்குள்ளேயே தான் இருக்கா. அண்ணி, அவ மேல எப்பவும் ஒரு கண்ணு இருக்கணும். நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் சிவகாமி. வாங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், எங்க அக்காவை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சா? கண்டுபிடிச்சிட்டோம். யாரு? இவங்க 2 பேரும் தான் உங்க அக்காவை கொலை பண்ணவங்க. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்ன தலையில ஏதாவது அடிபட்டிருக்கா? சும்மா எங்களையே வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க, நான் உங்க மேலதிகாரி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். மேடம், தாராளமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயிட்டே இருப்பேன். உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க சார்? நியாயம் கிடைக்கணுங்க. செத்து போன ருத்ராவோட ஆத்மாக்கு அமைதி கிடைக்கணும். சரிங்க இன்ஸ்பெக்டர், இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றதுக்கு சரியான ஆதாரம் இருக்கா, இல்ல அரெஸ்ட் பண்ண தான் இருக்கா? அதெல்லாம் இல்லாமையா சார் நான் டிஜிபி வீட்டுக்கு வருவேன்? இவங்களை விசாரணை பண்றதுக்கான அரெஸ்ட் வாரண்ட். ருத்ரா கொலை செய்யப்பட்ட போது இவங்க 2 பேரும் ஸ்பாட்ல இருந்திருக்காங்க. துளசி, பைரவி இவங்க 2 பேரோட செல்போனும் மாதாவரம் டவர்ல இருந்து சிக்னல் பாஸ் ஆயிருக்கு. இது டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட். இந்த ஆதாரத்தோட அடிப்படையில தான் இவங்களை விசாரிக்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வந்திருக்கேன். பாருங்க. நாங்க என்ன கெடுதல் பண்ணோம்? எதுக்கு எங்களை இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இவ்ளோ பிளான் பண்ணி எங்களை அரெஸ்ட் பண்ண துடிக்கிறீங்களே, ஏன்? நீங்க சரியா பிளான் பண்ணி ருத்ராவை மர்டர் பண்ணல, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? இதெல்லாம் போயிங்க. என் அண்ணியும் துளசி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இத நீங்க கோர்ட்ல வந்து சொல்லுங்க.
இன்ஸ்பெக்டர், லாயர் வர சொல்றேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல சார். கான்ஸ்டபிள் போய் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். இல்ல, நான் விட மாட்டேன். நீங்க இங்க இருந்து யாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக முடியாது. மேடம் சொன்னா கேளுங்க, எங்க டியூட்டி எங்களை செய்ய விடுங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? 2 பேரும் கூட்டி போய் ஜீப்ல ஏத்துங்க. அம்மா அழாதீங்கம்மா, வாங்கம்மா போலாம். துளசி, அம்மா என் கூட வாங்க, என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நாம கொலை பண்ணலமா, நாம எந்த தப்பும் பண்ணல, நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. நீங்க வாங்கம்மா பாத்துக்கலாம். சிவகாமி நீயும் அழாத, நாங்க திரும்ப வந்துருவோம். நீங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போங்க, நான் லாயரை கூட்டிட்டு வரேன். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க. துளசி, ஐயோ, என்னங்க? அண்ணே, துளசி. என் அக்காவை கொலை பண்ணதுக்கு நீதி கிடைச்சிருச்சு. துளசி, பைரவி, இனி நீங்க 2 பேரும் வாழ்நாள் ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும். இங்க எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தீங்க? நீங்க கொலை செஞ்சது எப்படின்னு டெமோ பார்க்க தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ருத்ராவை எப்படி கொலை செஞ்சீங்கன்னு நீங்க எனக்கு நடிச்சு காட்ட வேண்டியதில்லை. ஏன்னா அது எனக்கே நல்லா தெரியும். எனக்கும் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நீ யாரு, உன் தம்பி யாரு, அவன் ஏன் செத்தான், எப்படி செத்தான், நீ எதுக்கு இப்போ எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஓ, அவ்வளவு விஷயத்த நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? அப்போ நேத்து நைட்டு என் வீட்டு ஜன்னல்ல வந்து எட்டி பார்த்தது நீதானா? அதுவே உனக்கு இப்பதான் தெரியுது. துளசி, இங்க என்ன நடக்குது? அம்மா நீங்க பயப்படாதீங்கம்மா. சாகும்போது ஒரு தெளிவு வரணும்ல, அது உனக்கு வந்துருச்சு. என் டார்கெட்ல நீங்க இல்ல, துளசி மட்டும்தான் எனக்கு எய்ம். இந்த துளசி என்கவுண்டர்ல போட்டு கொலை பண்ணணும் தான் நான் பிளான் பண்ணேன். இங்க துளசியும் அவளை தேடி ருத்ரா வந்ததையும் பார்த்துதான் நான் இங்க வந்தேன். நீங்க ருத்ராவை இரும்பு ராடால தலையில அடிச்சத நான் பார்த்தேன். ருத்ரா மயக்கமாயிட்டா. நீங்க 2 பேரும் தண்ணி எடுக்கிறதுக்காக போயிட்டீங்க. ருத்ராவை நான் தான் இங்க இருந்து இழுத்துட்டு போனேன். பாவி, மயக்கமா கடந்த ருத்ராவை நான் தான் கொலை பண்ணேன். அவ டெட் பாடிய சூட் கேஸ்ல வச்சு குளத்துல வீசினேன். நான் எதிர்பார்த்த மாதிரி சூட் கேஸ் மிதந்து வந்தது. ருத்ரா கொலை கேஸ்ல துளசி அரெஸ்ட் பண்ணணும், என்கவுண்டர் பண்ணணும்னு ஸ்கெட்ச் போட்டேன். இங்க கொண்டு வந்துட்டேன். நான் இப்பவும் சொல்றேன், உங்களை கொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க ஓடி போயிடுங்க. துளசியை நான் என்கவுண்டர்ல சுட்டு கொல்லதான் போறேன். ஏய், அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது. சரி, உங்க கண்ணு முன்னாடியே துளசியை சுட்டு கொல்றேன், பாருங்க. என் தம்பியோட காதலை ஏத்துக்கிட்டு அவனை வாழ வச்சு அவன் கூட நீயும் வாழ்ந்திருக்கலாம். இப்போ அநியாயமா சாக போற. டேய் பாவி, இத பாருடா, என்ன வேணும்னாலும் சுடு, அவளை சுடாத. முடியாது. இன்னைக்கு இவளுக்கு என் கையால தான் சாவுன்னு நிச்சயமாயிடுச்சு.